இலுமினாட்டிகள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு நகைச்சுவை சார்ந்த விஷயமா, அதாவது வந்து அதெல்லாம் சும்மா சும்மா இதை பத்தி பேசுறவங்களாம் ஒன்றும் தெரியாம பேசுறாங்க, பேஸ் இல்லாம பேசுறாங்க. ஒரு அந்த இலுமினாட்டினாவே ஒரு ஃபன், ஒரு நம்ப தகுந்த விஷயம் இல்லைங்கிற மாதிரி. யார் வணிகத்தை மையப்படுத்தி கார்ப்பரேட் முதலாளித்துவத்தை கொண்டு வராங்களோ அவங்கள தான் இலுமினாட்டி நான் சொல்றேன். இந்த இலுமினாட்டி கும்பல், இந்த ஃப்ரீமேசன் கும்பல், இந்த நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க, பில்பர்ட்ஸ் குரூப் எது வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா இந்த கும்பல் வந்து ஒரு சாடிஸ்ட் கும்பல். மக்களை வந்து மனுஷனாக பார்க்க மாட்டான், அவன் மக்களை வந்து விலங்கினமா தான் பாக்குறான். அவன் உண்மையான ராஜாவா இருக்கணும்னு நினைக்கிறான், அவன் குடும்பம் தான் ராஜாவா இருக்கணும்னு நினைக்கிறான், வேற அவனுக்கு எதிராக யாரும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். பெரிய பல்வேறு நாடுகள் மீது போர் தொடுத்தல், இல்ல பல்வேறு பொய் காரணங்களை சொல்லி அவர்கள் எதிர்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் அழித்தல், இது அப்புறம் மக்களை வந்து இந்த விஷயம்லாம் தெரிந்து கொள்ளாம இருக்க திசை திருப்புதல். இந்த பொருளாதார கட்டுப்பாடை வைத்துக் கொள்வதன் மூலமா உலகத்தை அவர்கள் தான் உண்மையாகவே ஆள்கிறாங்க. இவ்வளவு கெட்டவங்க இந்த உலகத்தில் இருப்பாங்களா நீங்க நினைப்பீங்க? ஆமா இருக்கு. நான் சொன்னது நடந்துகிட்டு இருக்கு. டிமானிட்டைசேஷன் நான் முன்னாடி சொன்னேன். லஞ்ச ஒழிப்பு அதை பத்தி ஒரு பிச்சைக்காரர் சொல்லுவாரு, 1000 ரூபாய் நோட்டி 500 ரூபாய் நோட்டி ஒழிச்சா நீங்க இந்த வங்கிகள் என்ன வங்கி எல்லாம் பிரைவேட் பேங்க். இது நல்ல கருத்து மாதிரி உங்களுக்கு கணக்கு தெரியுது இல்ல? இதை பார்க்குற இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, 500 நோட்டி 1000 நோட்டி ஒழிச்சுட்டா இந்தியாவில லஞ்சம் ஒழிஞ்சிடும் அப்படிங்கிற செயல் வருவாங்க. அதனால என்ன ஆகும், வங்கிகளுக்கு லாபம். நான் கேட்கப்பன்னு சிரிச்சேன். டிமானிட்டைசேஷன் நடந்துச்சு, எங்க போனேன்? We have decided that the 500 rupee and 1000 rupee currency notes will no longer be legal tender. இந்த ஃபார்மர் பில்ல நான் மலேசியாவில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஃபார்மர் பில் என்னையே அறியாமல் இந்த மாதிரி வருங்காலத்தில் நடக்கும்னு நான் பேசியிருக்கேன். தமிழ்நாட்டில் அடுத்து என்ன கொண்டு வருவாங்கன்னா, இந்த நெல் மணிகள் எல்லாம் விற்பதற்கு, இந்த தானிய வகைகள் இதெல்லாம் காய்கறிகள்லாம் விற்பதற்கு ஒரு கார்பரேட் வந்துடுவாங்க. அவனே ப்ரொக்யூர் பண்ணி அவனே விற்பான். பெரிய பெரிய பிக் பாஸ்கெட்டு, அந்த பாஸ்கெட், இந்த பாஸ்கெட், ஏதாவது ஒரு நிறுவனம் உள்ள வரும். அது அப்படியே தான் இருக்குது. ஃபார்மர் பில்ஸ் நடக்க போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அது நடந்திருக்கு. மக்கள் போராடிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் சேர்த்து அடிப்பாங்க, ஆட்டோவை கொடுத்துவாங்க. ஆட்டோ கொடுத்து அந்த மக்கள் ஆட்டோவை கொடுத்துட்டாங்க, ஐயோ தீவிரவாத இயக்கங்கள் உள்ள பூந்துருச்சு, இப்போ தேசிய பிரிவினை பேசக்கூடிய சக்திகள் உள்ள பூந்துருச்சுன்னு சொல்லிட்டு தூக்கத்தை கலக்கி தான் போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. சமூக விரோதிகள்லாம் வந்து கெடுத்துட்டு போலீஸ் அடிச்சதும் அவங்க தான், அடிச்சதும் அவங்க தான், அது குடியிருப்பு வெடிச்சதும் அவங்க தான். இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதே போலீஸ் நடத்த பிறகுதான். பல நோய்கள் இங்கே பரப்பப்படுது. திடீர்னு அவுட் பிரேக் வரும். அந்த அவுட் பிரேக்கு மருந்து நம்ம அலைவோம், திருப்பி அந்த மருந்தை ஒரு தனியார் நிறுவனம் வந்து கொடுக்கும். சீனாவில் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 910 அதிகரித்திருக்கிறது. ஸோ இனவாத போராட்டத்தை பயன்படுத்தி ட்ரம்புடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவது என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி பைடன் 290 இடங்களை கைப்பற்றியுள்ளார். ட்ரம்ப் 214 இடங்களில் மட்டுமே வென்று தோல்வியடைந்துள்ளார். அமெரிக்காவில் பதவியில் இருந்த அதிபர் ஒருவர் தோல்வியடைந்து வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறுவது கடந்த 30 ஆண்டுகளில் இதுவே முதல் முறையாகும். ஜல்லிக்கட்டு பிரச்சனையை நான் முன்னாடியே பேசியிருக்கேன். அன்னைக்கு இதே பாரிசாலன் எழுதுனேன், ஜல்லிக்கட்டு போராட்டம் உலக அரசியல்னு ஒரு கட்டுரை எழுதுனேன். அது 2013 நான் போட்ட போஸ்ட். ஸோ 2013 யார் வந்து உலக அரசியல் இலுமினாட்டி இந்த பீட்டா ஆர்கனைசேஷன் பின்னாடி இருந்து ஃபண்டு வருது யார் எழுதுனான்னு போய் பாருங்க. ஆனால் உனக்கு என்ன, ஒரு மீடியாவில் இருக்க ஒருத்தன் வந்து அதை பாட்டு போட்டு டான்ஸை போட்டு உனக்கு கேளிக்கையாக சொன்னால் தான் அது பிடிக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம வேக்சினேஷன், நான் இன்னைக்கு தான் பேசுகிறேன் வேக்சினேஷனை பற்றி. இவ்வளவு விஷயத்த கெட்டதா செய்யற ஒரு அரசாங்கம் நம்மளாம் நல்லா வாழணுங்கிறதுக்காக வேக்சினேஷன் மட்டும் அது போடுது. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப அது ஏதோ ஒரு ஆப் படிக்க போறான் நமக்கு எல்லாம், அதுவும் கட்டாயம் ஸ்கூல் படிச்சா கட்டாயம் வேக்சினேஷன் பண்ணாம அவங்க ஸ்கூல்ல சேர்க்க முடியாது. இதற்கு அடுத்து வேக்சினேஷன் ஒன்று கொண்டு வருவாங்க, அது கட்டாயமாக்கப்படும். புரியுதுங்களா? இது கட்டாயமாக்கப்படும். வேக்சினேஷன் கட்டாயம் மக்கள் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வேக்சினேஷனை கொண்டு வந்து போடுவார்கள். இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, தடுப்பூசியும் கொண்டு வந்து குத்துவான். உங்களால தடுத்து ஒன்றும் பேச முடியாது, நீ வாங்கிட்டு போயிட்டு இருப்ப. கட்டாய தடுப்பூசியை கொண்டு வந்து போடுவான், உங்களால் தடுக்க முடியாதுன்னு எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கேன். இதை கொண்டு வந்துட்டான். CNN now confirms that the FDA has officially given the green light for the Pfizer coronavirus vaccine. The first COVID vaccine shots can be administered to Americans within days. தடுப்பூசி செலுத்தாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிவிப்பிருக்கிறார். அறிவிப்பதையும் இது மூலமாக இந்த அறிவிப்பின் மூலம் தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. சிப்பை கொண்டு வந்து அவங்ககிட்ட போடுவான். இது நீங்கள் கார் எடுத்துகிட்டு போகிறீங்க, அதுவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த காரை எடுக்காமல் வந்துடுறீங்க. ஒன்று பண்ணுங்கள், சிப்பு வாங்கி நீங்கள் ஊசி போட்டுருங்க. இப்போ எல்லாருக்கும் சிப்பு வந்துருச்சுன்னா அவனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், ஈஸியாக ஐசோலேட் பண்ணலாம். போகும்போது வரும்போது சென்சார் பேசி அவன் எங்கே போகிறான் வராங்கிறது ஈஸியாக கண்காணிக்கலாம். இதுதான் ஒரு கண்ட்ரோல். இதுதான் இப்போ கொண்டு வந்துட்டான். A Swedish company specialized in microchip implants